ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியிருக்க நிலையில சர்வதேச கடல் போக்குவரத்து பாதையான ஹார்மோஸ் நீரிணை பகுதியில பெரிய பதற்றம் நிலவி வருது. இந்த பாதை வழியா செல்லும் எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பலை ஈரான் தொடர்ந்து தடுத்து நிறுத்தி வர சூழல்ல இந்தியாவுக்கு சொந்தமான புஷ்பக் மற்றும் பரிமல் ஆகிய 2 கண்டெய்னர் கப்பல்கள் அந்த பாதையை கடந்து வந்திருக்கு. இது தற்போதைய சர்வதேச அரசியல்ல இந்தியாவோட முக்கியமான ராஜதந்திரமா பார்க்கப்படுது. போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கும் வேளையில் இந்திய கப்பல்களுக்கு மட்டும் இத்தகைய விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது உலக நாடுகள் கிட்ட கவனத்தை ஈர்த்திருக்கு. சமீப காலமா கடல்ல செல்லும் கப்பல்கள் தங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தும் ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் எனும் டிரான்ஸ்மிட்டர்களை கொண்டு பயணம் செய்து ஈரானிய படைகள் தங்கள் மீது தாக்குதல் நடத்திடுமோங்கிற அச்சமே இதுக்கு காரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி அடையாளம் தெரியாம வர கப்பல்கள் அமெரிக்க போர்க்கப்பல் அப்படின்னு தவறா கருதி ஈரான் தாக்கும் அபாயம் இருக்கு. இந்த சிக்னலான இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானோட உயர்மட்ட ராணுவ கமாண்டர்களுடன் நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவோட கப்பல்களை பாதுகாப்பான பயணத்தை உறுதி செஞ்சிருக்காங்க. இது வெற்றி கிடையாத தற்செயலான நிகழ்வு அல்ல, இந்தியாவோட நீண்டகால பேச்சுவார்த்தைக்கும் நட்புக்கும் கிடைச்ச பலன்னு சொல்லலாம். அரசியல் ரீதியா சில தரப்பினர் ஈரான் கப்பல்கள் மீதான தாக்குதலையும் இந்திய தொடர்புடைய கப்பல்கள் தாக்கப்பட்டதையும் வச்சு மக்களை குழப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில கப்பல்கள் தங்களோட அடையாளத்தை மறைத்து பயணிக்கிறதுனால இத்தகைய குழப்பமான சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால பொதுமக்கள் பயந்திருக்காங்க. பெட்ரோல் பங்குகள்ல நீண்ட வரிசையில நிற்பது மட்டும் இல்லாம கேன்கள்ல எரிபொருளை சேமிக்க தொடங்கி இருக்காங்க. இது தேவையற்ற நெருக்கடியை உருவாக்குவதா சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசு என்ன முடிவு எடுக்க போறாங்க, பேச்சுவார்த்தை நல்ல முடிவுல முடியுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.